அடடா, பப்ளு பாம்போட வாய்க்குள்ள போயிட்டான். போ, நான் விளையாட வரல. மகனே பப்ளு, சொல்லுங்கப்பா. நீளமான ஒரு கம்பு எடுத்துட்டு வாயேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. உடனே போய் எடுத்துட்டு வரேன்ப்பா. நில்லு பப்ளு, நானும் வரேன். ஆஹா, எதுக்கு இப்ப இந்த கம்பு? இந்த ஒட்டட குச்சிய நீளமா கட்டணும். அட கடவுளே, இதோட நீளம் ரொம்ப குறைவா இருக்கே பப்ளு. அப்படியா? கம்பை நான் எடுத்துட்டு வரேன். ஏன்பா, நீலன்னா என்ன? நீளம்னு சொன்னா ஒரு முனையில இருந்து அடுத்த முனை வரைக்கும் இருக்கிற அளவு. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும். உங்களுக்கு சின்னது பெருசுன்னு அளவு தெரியும்ல? இப்ப சொல்லுங்க, இதுல எந்த கம்பு பெருசா இருக்கு? இதுதான் பெருசு. ஆஹா, புத்திசாலி பொண்ணு. இப்ப சொல்லு, இதுல எது நீளம் ரொம்ப அதிகமா இருக்கு? நாம எது நீளமானது, எது நீளம் குறைஞ்சது அப்படின்னு அளந்து கண்டுபிடிப்போம். சரி. 1 2, இது 2. 1 2 3. இப்போ நீங்களே சொல்லுங்க, 2 பெருசா இல்ல 3 பெருசா? 3 தான் பெருசுப்பா. அப்படின்னா எது சின்னது? 2. இப்ப சொல்லுங்க, இதுல எது ரொம்ப நீளமான கம்பு? இது. ஆமா, அதேதான். சரி சரி, நீங்க 2 பேரும் வெளியில போய் விளையாடுங்க. இல்லனா மேலலாம் தூசி பட்டுரும். அப்பா, அந்த கம்பைய அதுல கட்டிருக்கீங்க. அதுவா? அப்பாவுக்கு அவ்வளவு ஹைட் எட்டாததுனால குச்சியை இன்னும் நீளமாக்கியிருக்கேன். போதும் போதும், வெளியே போய் விளையாடுங்க. என்ன பப்ளு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆமா, நானும் கேட்டேன். வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ அம்மா. பனு, அங்க பாரு, ஒரு கிளி குஞ்சு. பாவம், கீழே விழுந்துருச்சு போல. வா வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ, நான் மரத்து மேல இருக்க கூட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேன். என்ன தூக்கிட்டு போய் அந்த கூட்டுல விட்டுடுறீங்களா? அம்மா வந்தா என்ன சத்தம் போடுவாங்க. நிச்சயமா கொண்டு போய் விடுறோம். நீ ஒன்னும் பயப்படாத, இல்லையா பானு? மேல கொண்டு போய் விடலாம், ஆனா எப்படி? இந்த மரம் முழுசா எறும்பா இருக்கே. என்ன பிரச்சனை? அண்ணா, இந்த கிளி குஞ்ச பாத்தீங்களா? கூட்டுல இருந்து இது கீழே விழுந்துருச்சு. இதை திருப்பி கூட்டுல விடுறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? ஐயோ பாவம் கிளி குஞ்சு, நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன், சரியா? ஐயோ, அந்த கூட்டுல எப்படி வைக்கிறது? என்னால முடியாது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. என்னால முடியாது. நான் எப்படி அவ்வளவு உயரம் ஏற முடியும்? எனக்கு எட்டவும் எட்டாது. என்னால எப்படி முடியும்? இங்க ஏதாவது பிரச்சனையா நரி அண்ணன்? இந்த கிளி குஞ்ச கூட்டுல வைக்கணும், ஆனா என்னால அது முடியல. எதனால அண்ணன்? உயரம் தான் பிரச்சனை. நமக்கு ஒரு ஏணி கிடைச்சா போதும், நாம மேல ஏறி போலாமே. ஏணிக்கு நம்ம எங்க போறது? என்ன செய்யலாம்? சரிண்ணே, நான் யாருக்கிட்டையாவது இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். இப்ப நம்ம குரங்கான இருந்திருந்தா வேலை சுலபமா இருக்கும். குரல் அண்ணனுக்கு காய்ச்சல், அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ பாவம்.
நான் என்னன்னு பாக்குறேன்னு. சரி, நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்னால முடியல. கூடு ரொம்ப உயரத்துல இருக்கு. ஆமா, ஏணி கிடைக்கலையா? இல்லண்ணே, ஏனி கிடைக்கல நிறைய அண்ணே, அது உடஞ்சிருக்கு. அச்சோ, இப்ப நம்ம என்ன பண்றது? கழுதண்ணே, உயரம் தானே பிரச்சனை. ஆமா, ஒண்ணு செய்யலாம், ஒரு கம்ப வச்சு நம்ம இந்த குஞ்சை பூட்ல வைக்கலாம். ஆ, சரிதான், நம்ம அந்த முறையில வைக்கலாம். இது ஒரு நல்ல யோசனை. நாம அதை செய்யலாம். ஒரு நிமிஷம். அட, இன்னும் கொஞ்சம் உயர குச்சி வேணும். நானும் மேலே ஏறி வரவா? ஆ, சரி வா. பப்ளு, பாத்து ஜாகிரதை. ஆ. கிளி குஞ்சு, நான் உன்னை இப்ப கூட்டுல வச்சிடுறேன். ஐயோ, என்னோட கிளி குஞ்சுக்கு என்னாச்சு? அட, ஒண்ணும் ஆகல. அவன் கீழே விழுந்துட்டான். நாங்க அவனுக்கு உதவி பண்ணோம். ஆ, அதேதான். பானுவும் பப்ளுவும் தான் பார்த்தாங்க. குட்டி, நீ பறக்க முயற்சி பண்ணியா என்ன? இல்ல கிளியம்மா, அது தெரியாம விழுந்துருச்சு.